உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். இன்றைக்கு பாசுரம் 4. இந்த 4வது பாசுரத்தை சாங் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லலாம். விஞ்ஞானமா? ஆண்டாளுக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்க தோணுதில்லை. ஆண்டாளுக்கு எந்த விஞ்ஞான ஆசிரியர் இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? ஆண்டாள் எந்த விஞ்ஞான புத்தகத்தை படித்தாங்க? ஆண்டாள் இருந்த காலத்தில் விஞ்ஞானம்னு ஒன்று தனியாக இருந்ததா? மெய்ஞானம் தான் இருந்தது, விஞ்ஞானம் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பல பேர். அவர்களுக்கான பதில்தான் ஆண்டாளின் இந்த 4வது பாசுரம். அவள் எங்கேயும் சென்று விஞ்ஞானத்தை படிக்கவில்லை, ஆனால் சிந்தித்ததால் மெய்ஞானம் பெற்றாள். அறிவை பயன்படுத்தியதால், பகுத்தறிவை பயன்படுத்தியதால் மெய்ஞானம் பெற்றாள். அந்த மெய்ஞானத்தின் மூலமாக உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, எப்படியெல்லாம் நடக்கிறது, இயற்கை எப்படி எல்லாவற்றையும் இயக்குகிறது என்பதை உள் மனதில் தெரிந்து வைத்திருந்தாள், மெய்ஞானத்தோடு தெரிந்து வைத்திருந்தாள். அதனால்தான் ஆண்டாளை நாம் கொண்டாடுகிறோம். அவள் வெறும் பதுமை பெண்ணாக இல்லை, விஞ்ஞான பெண்ணாக இருக்கிறாள் என்பதை சொல்லுகின்ற 4வது பாசுரம். பாசுரத்துக்குள் ஒரு பயணம் இப்போது. ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல், ஆழியுட்புக்கு முகந்து கொடாத்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 3 மழை பெய்யணும் ஒவ்வொரு மாசமும். அதனால்தான் மாதம் மும்மாரி என்று சொல்கிறார்கள். அந்த 3 மழை யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆழி மழை கண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இதில் வியக்க வேண்டிய ஒரு விஷயமே, ஆண்டாள் பிறந்து வாழ்ந்திருந்த அந்த திருவல்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வில்லிபுத்தூரில் மழை என்பது இருக்கிறது, ஆனால் மலையும் இருக்கிறது, ஆனால் கடல் கிடையாது. அந்த பக்கத்தில், அந்த தேசத்தில் கடலே கிடையாது. அவளுக்கு எப்படி இந்த விஞ்ஞான உண்மை தெரிந்தது? கடலுக்குள் எப்படி நீர் வெப்பமாகி ஆவியாகி அது மழையாக பெய்கிறது என்பது தெரிந்தது? கடலை அவள் நேரில் பார்த்திருப்பாளா? நிச்சயமாக இல்லை. கடலுடைய அனுபவங்களை பெற்றிருப்பாளா? இல்லை. அப்படியானால் இந்த கவிதையை, இந்த பாசுரத்தை, இந்த பாடலை ஆண்டாள் எப்படி புனைய முடிந்தது என்றால், அதுதான் அறிவை பயன்படுத்துவதன், சிந்திப்பதன் அடையாளம். அதன் மூலமாக நமக்கு மெய்ஞானம் வந்து சேரும் என்று ஆண்டாள் சொல்லி தருகிறார். அறிவை துருப்பிடிக்க வைப்பது மட்டுமே நம்முடைய வேலையாக இருக்கின்ற போது, ஆண்டாள் இந்த பாடல் மூலமாக அறிவை ஜெகஜோதியாக ஜொலிக்க வைக்கிறாள். அப்படிங்கிறதா ரொம்ப அழகு. எப்படியான ஒரு சாங் ஆஃப் சயின்ஸாக இதை கொடுத்திருக்கிறாள்ங்கிறத அவளோட வார்த்தைகளோடு பயணித்து இந்த பாடலை பார்க்கலாம், இந்த பாசுரத்தை பார்க்கலாம். இது மார்கழி திருப்பாவை சன் தொலைக்காட்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். இன்றைக்கு பாசுரம் 4, ஆழி மழை கண்ணா என்று அழைக்கிறாள். வேற என்ன சொல்றாங்கிறத பாருங்க. ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல், நீ ஒன்றும் கையில ஒளிச்சு வச்சுக்காத, எங்களுக்காக அதை கொஞ்சம் அள்ளி கொடு அப்படிங்கிறா. எதை ஒளிச்சு வச்சுக்க வேண்டான்னு சொல்றான்னா, மழையை சொல்கிறாள். கடலே கடலே, கடலின் தலைவனே, கடலின் இறைவனே, நீ உனக்குள்ளேயே மழையை ஒளிச்சு வச்சுக்காத, எங்களுக்காக அந்த மழையை கொஞ்சம் கொடு என்று சொல்லி ஆரம்பிக்கிறாள் தன்னுடைய விஞ்ஞான ஞானத்தை. ஆச்சரியமா இருக்குங்க அந்த வார்த்தைகள்லாம். பாருங்க அதை. ஆழியுட்புக்கு முகந்து கொடாத்தேரி. ஆழியுட்புக்கு, அந்த நீர் ஆவியாகிறதுக்கு முன்னாடி கடலுக்குள், கடல் நீருக்குள் சென்று கலக்கிறது எல்லா ஆறுகளும். ஆழியுட்புக்கு முகந்து, அந்த கலக்கின்ற நீரை நீ அள்ளி எடுத்து, கொடார்த்தேரி என்றால் மிகப்பெரிய உருவம் போல் உயர்ந்தெழுந்து விஸ்வரூபம் எடுத்து, அந்த நீரை விஸ்வரூபமாக காட்டி, அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விஸ்வரூபமாக எடுத்து, அதில் இருக்கக்கூடிய நீர்த்துளியை விஸ்வரூபமாக எடுத்து என்று அடுக்குகிறாள். அந்த காட்சியை கண்ணு முன்னாடி விரியறதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக, அவ்வளோ சுகானுபவமாக இருக்குது. சரி, ஆழியுட்புக்கு முகந்து கொடார்த்தேரி 3 விஷயத்த சொல்லியாச்சு. அடுத்தது அந்த ஆழி மழை கண்ணனுக்கே ஆணையிடுகிறாள் பாருங்க. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். அடுத்த என்ன ஆணை வருகிறது பாருங்க. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, இந்த கடலுக்கே முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன்,
அந்த கிருஷ்ணன் என்று புராணங்கள் சொல்கிறது. அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். அந்த ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து என்றால் மேகத்தை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாள். அந்த மேகம் அந்த கண்ணனின் நிறத்தை போல், கிருஷ்ணனின் நிறத்தை போல் கருப்பாக வேண்டும். கருத்த மேகத்தில் தான் நீர்த்திவலைகள் இருக்கும். கருத்த மேகம்தான் நீரை பொழியும், மழையை பொழியும். எனவே மேகமே, நீ கடலிலிருந்து நீரை உறிஞ்சி எடுத்து அதை ஆவியாக்கி அந்த கிருஷ்ணனின் நிறத்தை போல், கண்ணனின் நிறத்தை போல் கருமையாக ஆக்கி மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து என்று ஆணைகளை அடுக்கி கொண்டே போகிறாள் ஆண்டாள். அடுத்தது என்ன சொல்றா பாருங்க. பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. வலிமையான தோளை உடைய பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கம் போல், அந்த சக்கரம் போல் நின்று அதிர்ந்து, இடியாக மின்னலாக நின்று அதிர்ந்து. கருத்த மேகம் இருக்க வேண்டும், இடி இருக்க வேண்டும், மின்னல் இருக்க வேண்டும். இது அத்தனையும் சேர்ந்திருந்தால்தான் மழை பொழியும் என்பதனால் இவை அத்தனையும் சேர்ந்து எங்களுக்கு வாழ்கின்ற வளத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள், இறைஞ்சுகிறாள். யாருக்காக? தனக்காக மட்டும் இல்லை, இந்த சமூகத்துக்காக, இந்த ஊருக்காக, இந்த தெருவுக்காக, இந்த மக்களுக்காக என்னும்போது அந்த பரந்த மனப்பான்மையை நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லித்தர்றா. சரி, மழை பெய்ய ஆரம்பிக்குதா? அந்த சங்கம் போல், இடி போல், மின்னலை போல் வெட்டுகிறது. அடுத்து என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. தாழாதே சார்ங்கம் உரைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். அந்த சரமழை போல் நீ இந்த நீரை பெய்ய வேண்டும். அருந்து விடாத சரத்தை பொழிகின்றதை போல் நீ இந்த மழையை பொழிய வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய். நாங்கள் வாழ்வதற்கேற்ப தேவையான அளவுக்கு மட்டுமே பெய், அதிகமாக பெய்யாதே, குறைவாகவும் பெய்யாதே என்று சொல்லித் தருகிறாள் மழைக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அந்த மும்மாறி பெய்ய வேண்டும் என்பதை அடுத்த கட்டளையாக ஆண்டாள் கொடுக்கிறா பாருங்க. வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அந்த மும்மாறி பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது யாருக்காக அந்த மும்மாரி என்றால், செங்கோலின் மேன்மைக்காக ஒரு மழை, நல்லறங்கள் சொல்பவர்களுக்காக ஒரு மழை, தாய்மை பேற்றை கொடுத்து இந்த பூமியை வாழ வைக்கின்ற பெண்களுக்காக ஒரு மழை என்று 3 மழை பெய்ய வேண்டும். அதனால்தான் இந்த பூமி வாழ்கிறது என்று ஆண்டாள் சொல்கிறாள். அந்த மும்மாரி பெய்வதன் மூலமாக வாழ உலகினில் உதவி செய்ய வேண்டும் இந்த மழை என்று சொல்லி தருகிறாள் என்றால், இயற்கையை கொண்டாடுகிறாள், மழையை கொண்டாடுகிறாள், பிற உயிரினங்களையும் கொண்டாடுகிறாள் என்பதாக எல்லோருக்குமான நன்மையை தருகின்ற ஒரு செயலை, ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்க இருக்கிறோம் என்று ஒரு கார்ப்பரேட் லீடராக ஆண்டாள் சொல்லித் தருகிறாள். இதனுடைய டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லித் தருகிறாள். ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் என்ன என்று சொல்லித் தருகிறாள். அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நிகழப் போகின்றன என்பதையும் சொல்லித் தருகிறாள் ஒரு கார்ப்பரேட் லீடர் என்பதாக. அதை தாண்டி அவள் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய அகத்துக்கு சொல்லித் தருகின்ற பாடமாகத்தான் இது அத்தனையும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு சாங் ஆஃப் சயின்ஸ் பார்த்தோம். நாளை வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திப்போம். இது ஆண்டாள் மாதம், மார்கழி மாதம், திருப்பாவை மாதம். மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.